கர்த்தருடைய பரிசுநாமத்து மகிமையுண்டாவதாக. இந்த நாளில் உங்களோடு தேவன் சொல்ல சொன்ன வசனம் வார்த்தை யாத்திராகமம் 33வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் இளைப்பாறுதலை தருவேன். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் எங்களோடு கூட செல்லாமல் போனால் இவ்விடத்தில் எங்களை கொண்டு போகாதிரும். நீர் எங்களோடு வருவதால் அல்லவா உங்களுடைய சமூகம் எங்க கூட வருகிறத நாங்க பார்க்க முடியும். இது மோசேயினுடைய ஸ்டேட்மெண்ட். ஆண்டவர் மோசேயிட்ட சொல்றார், என் சமூகம், என் பிரசன்னம், நான் உன் கூட வருவேன். கர்த்தராகிய நான் உன் கூட வருவேன். இதான் தமிழ் ஈசி பைபிள் வேர்ஷன்ல இது அழகா சொல்லியிருக்கோம். நான் உன் கூட வருவேன். திருவிவிலியத்தில் சொல்லியிருக்கோம், என் பிரசன்னம் உன் கூட வரும், நான் உன்னை வழி நடத்துவேன். அப்போ இந்த நாள்ல கர்த்தர் உங்களை வழிநடத்துவார், உங்க கூட வருவார். அவர் உங்க கூட வந்து உங்கள் காரியங்கள் யாவையும் வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். என்ன காரியமா போனாலும் அது வாய்க்கும், என்ன காரியமா இருந்தாலும். ஏன்னா கர்த்தர் சொன்னதை செய்கிற கர்த்தர். நான் உன்னை கூட வருவேன், நான் உன்னை வழிநடத்துவேன்னு தான் இதுல சொல்லி இருக்கிறார். நானும் உங்க ஜனங்களும் உமக்கு விசேஷித்தவர்கள். 16வது வசனத்துல பாருங்க, இந்த 33:16 ஆண்டவர்கிட்ட மோசே சொல்லுகிறார், நானும் உம்முடைய ஜனங்களும் உமக்கு விசேஷித்தவர்கள் என்று விளங்க செய்யும். நீங்க மட்டும் அல்ல, உங்க பிள்ளைகள், உங்க சந்ததிகள் கர்த்தருக்கு விசேஷித்தவர்கள், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆனால் கர்த்தர் உங்க கூட வருவார், உங்க கூட நடப்பார், உங்களுக்காக செங்கடலை பிளப்பார், உங்களுக்காக யோர்தானை கடக்க பண்ணுவார், உங்களுக்காக அது தண்ணீரை சுரந்து வர பண்ணுவார், உங்களுக்காக அவர் உங்க கூட வருவதால் மன்னாவை கொடுப்பார். இது பட்டியல் நிறைய இருக்கு, போயிட்டே இருக்கலாங்க. தேவன் உங்க கூட இருந்து குறைவில்லாத வாழ்வை கொடுத்து சுகத்தோடு பலத்தோடு சந்தோஷமா இருக்க கர்த்தர் கிருபை கொடுப்பார். எங்கள தகப்பனே, ஆண்டவரே, நீங்க கூட வருவேன்னு சொன்னதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. வந்து உன் காரியத்தை முடிப்பேன்னு சொன்னதுக்காக ஸ்தோத்திரம். என் பிரசனம் உன் கூட இருக்குன்னு சொன்னதுக்காக ஸ்தோத்திரம். என்னை விசேஷித்தவனாய் மாற்றினதுக்காக ஸ்தோத்திரம். துதிகரமாய் மேல உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.